Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். அவரோட பிரச்சனை என்ன தெரியுமா? உடல் எடை அவர் பயங்கரமான பர்ஃபெக்ஷனிஸ்ட். அவர் தான் மட்டும் பர்ஃபெக்ஷனிஸ்டாக இல்லை, எங்கிட்ட வர முக்காவாசி சைக்காலஜிக்கல் இந்த உணர்வு ரீதியான பிரச்சனை வரக்கூடியவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 60% நான் பார்க்குறேன். என்றைக்குமே நீங்கள் பர்ஃபெக்டாக இருந்தால் இதை நல்லா பார்த்துங்க, நீங்கள் பர்ஃபெக்டாக இருந்தால் உங்களை ஊருக்கே பிடிக்கும். நீங்கள் பர்ஃபெக்ஷனை எதிர்பார்த்தா ஊருக்கே நீங்கள் தான் எதிரி. எல்லா தலைவர்களும் நல்ல பர்ஃபெக்ஷனிஸ்டாகவும் இருப்பாங்க. ஆனால் இங்கே என்னன்னா அந்த பர்ஃபெக்ஷனுங்கிற எல்லையை தாண்டி அதோட சூப்பர் என்ன தெரியுமா? அவங்களுமே டயட்டை ஃபாலோ பண்ணுறவங்க உலகத்துலேயே இருக்கும். நீங்கள் ஒரு சைக்காலஜி எக்ஸசைஸ் கொடுத்தீங்கன்னா பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க, ஆனால் அதை பண்ணாதீங்க, தப்பாக பண்ணுங்கன்னா அவங்களால தாங்க முடியும். வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே என்னை படுத்துறாங்க, டென்ஷன் கொடுக்குறாங்க, எல்லாருமே சரியில்லை அப்படிங்கிறாரு. எல்லாரும் சரியில்லாத ஒரு வீடு இருக்குமா? அப்படின்னா யார் சரியில்லை? எல்லாரையும் சரியில்லைன்னு சொல்லக்கூடிய மனிதர்கள் தங்களோட பார்வை தான் சரியில்லைன்னு நக்கிர நேயர்களுக்கு வணக்கம். நான் ராம்குமார். இது உணவும் உணர்வும். இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில உணவு மற்றும் உளவியல் நிபுணர் கிருத்திகாதரன் அவர்கள் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. மேம் வணக்கம். வணக்கம் ராம்குமார் அவர்களுக்கும் நக்கிர நேயர்களுக்கும். எப்படி இருக்கீங்க மேம்? ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பயனுள்ளதா மக்களுக்கு நம்மளுடைய தலைப்பு மூலமா ஏதோ ஒரு இடத்துல நல்லது போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். இது சம்பந்தமா இந்த கூடுதல் இடையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, ஒபிசிட்டி, அது சார்ந்த பல விஷயங்கள் பேசிட்டு இருக்கும்போது உடல் எடை குறைபாடு, அதாவது ஒவ்வொருத்தங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த BMI கால்குலேஷன்ல இருந்து ரொம்ப கொஞ்சம் எடை குறைவா இருப்பாங்க. 22 கீழே. அது 22 கீழே, இந்த 20 கீழங்கிறது ரொம்ப மோசமா இருக்கும். இப்போ அது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இந்த உடல் எடை குறைபாடு அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கு. இப்போ அதனால அவங்க மனதளவிலையும் சரி நிறைய பாதிப்புகளை சந்திக்கிறாங்க, ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு மனதளவிலும் சரி ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்கள் மூலமா எப்படி அவங்களுடைய அந்த ஆக்சுவல் BMI-யை அச்சீவ் பண்ணலாம்? இது நான் திருப்பி ஒரு பெண்ணோட கதையை தான் எடுக்க போகிறேன். 2 பெண்கள் ஒரு ஆண் அப்படின்னு 3 பேர் இப்போ எங்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேர் உடல் எடை அதிகரிக்கிறதுக்காக இப்போ ஒரே சமயத்தில் என்கிட்ட 4-5 பேர்லாம் உடல் எடை குறைப்புக்காக 10-15 பேர் கூட ஒரே சமயத்தில் வருவாங்க. ஆனால் ஒரே சமயத்தில் இந்த மாதத்தில் மட்டும் ஒரு 5 பேர் எனக்கு உடல் எடை அதிகரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்தாங்க. அதில் ஒரு ஆண் இருந்தார். அவருக்கு சரியான அவரோட பிரச்சனை என்ன தெரியுமா? உடல் எடை அவர் பயங்கரமான பர்ஃபெக்ஷனிஸ்ட். அவர் தான் மட்டும் பர்ஃபெக்ஷனிஸ்டாக இல்லை, எங்கிட்ட வர முக்காவாசி சைக்காலஜிக்கல் இந்த உணர்வு ரீதியான பிரச்சனை வரக்கூடியவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 60% நான் பார்க்குறேன். கசமுசானோ வெற்றி பெறாத மனிதர்களோ இல்லை கண்ணாபின்னான்னு சாப்பிட்றவங்கலாம் வரதில்லை. தன்னோட ஆரோக்கியம் எல்லாமே நல்லா இருக்கணும், நான் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ அந்த பர்ஃபெக்ஷனிஸ்ட் மனதளவில் சில பாதிப்புகளை ஏற்படுத்துதோ சிலருக்கு? என்றைக்குமே நீங்கள் பர்ஃபெக்டாக இருந்தால் இதை நல்லா பார்த்துங்க, நீங்கள் பர்ஃபெக்டாக இருந்தால் உங்களை ஊருக்கே பிடிக்கும். நீங்கள் பர்ஃபெக்ஷனை எதிர்பார்த்தா ஊருக்கே நீங்கள் தான் எதிரி. நிச்சயமா. ஸோ இங்கே தான் இந்த ஒரு கோடு தான் இங்கே பிரச்சனை. நீங்கள் பர்ஃபெக்டாக இருக்கீங்களா, பர்ஃபெக்ஷனை எதிர்பார்க்குறீங்களா? அவரா காலையில் மணி அடிச்சு எங்களோட ஃபாதர்-இன்-லா கூட கிட்டத்தட்ட பர்ஃபெக்ஷனிஸ்ட் தான். அதாவது 6:10க்குன்னா அவர் 6:10க்கு என்ன செய்கிறாரோ அதுதான் செய்வார். 6:10க்கு எக்ஸசைஸ்னால் 6:10க்கு எக்ஸசைஸ். ஒரு ரொட்டீன் ஸ்கெடியூல் வச்சுருப்பாங்க. ரொட்டீன் வச்சுருப்பாங்க. அந்த ரொட்டீன் இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. என்றைக்காவது சுனாமி வராதானே வரும், நிச்சயமா. என்றைக்காவது புயல் வரதானே. இப்போலாம் மெட்ராஸ்க்கெலாம் அடிக்கடி புயல் வருது, கரண்ட் கட்டு போகுது. நீங்கள் கரண்ட் கட்டு போகிறப்ப நீங்கள் காலைல பாத்ரூமில் தண்ணி வருமா? வராது. இவருக்கு 6:10க்கு தண்ணி வந்தே ஆகணும். இந்த மாதிரியான பிரச்சனை தான் அவருக்கு ரொம்ப அவரை கிட்டத்தட்ட நானும் கவுன்சிலிங் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இன்றைக்கி கவுன்சிலிங் வரப்போ அவருக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுப்பேன். ப்ராஜெக்ட் கொடுக்குறப்ப நிஜமாக ஒரு லேடிக்கு நான் ஒரு ப்ராஜெக்ட் என்ன கொடுத்தேன் தெரியுமா? இந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட் பிரச்சனைக்கு இன்னைக்கு ஃபுல்லாக பெட்டை மடித்து வைக்காங்கன்னு கொடுத்தேன். ஏன் அப்படின்னா அவங்களால பெட்டை மடித்து வைக்காத பெட்டை அவங்களால பார்க்காம இருக்கவே முடியாது. அது யோசிச்சுட்டே இருப்பாங்களா? ஒழுங்கு இல்லாததை அவங்களால ஏற்றுக்கவே முடியாது. அது ஓசிடி கூட சேர்ந்ததாமா? ஓசிடி இதுக்குள்ளே வராது. ஓசிடிங்கிறது நீங்கள் செய்யறத ஒரு பூட்டை திருப்பி பூட்டியாச்சா சந்தேகம், அது ஒரு லூப்புக்குள்ளே சிக்கிக்கிறது தான் ஓசிடி. இது பர்ஃபெக்ஷன். எப்படின்னா இவங்களுக்கு இப்போ இங்கே இந்த இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை எதுன்னு வச்சிங்க, இந்த
குப்பையில் போட வேண்டிய பிரச்சனை இருந்ததுன்னா அதை நீங்கள் குப்பையில் போடுறீங்களா நான் குப்பையில் போடணுமா அப்படிங்கிற வரைக்கும் அவங்களால சும்மா இருக்க முடியாது. ஐயோ அதுக்கு எப்படா குப்பை பாக்ஸில் போடலான்னு உட்காந்துருப்பாங்க. அதை போட்டால் தான் அவங்களால அடங்கும். இந்த இடத்துல ஒன்று கலைஞ்சி இருந்ததுன்னா அவங்களால அதை ஏற்றுக்கவே முடியாது. எல்லாமே ஒரு ப்ரொசீஜர். காலையில் இதுக்கப்புறம் அப்புறம் ப்ரொசீஜர் இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. நம்மளும் அப்படி தான் இருக்கோம். காலைல 9 மணிக்கு நான் இன்டர்வியூக்கு வரேன்னு சொல்லிட்டு 3 மணிக்கு வந்தால் உங்களால் ஏற்றுக்க முடியுமா? ஏற்றுக்க முடியாது. கேட்டால் நான் ஜாலியாக இருப்பேன், நான் பர்ஃபெக்டாக இருக்க மாட்டேன் அப்படின்னா ஏற்றுக்க முடியாது. பர்ஃபெக்ஷன் தான் வாழ்க்கையில் நம்மளை நிறைய இடத்துக்கு கொண்டு போகும். நிச்சயமாக எல்லா தலைவர்களும் நல்ல பர்ஃபெக்ஷனிஸ்டாகவும் இருப்பாங்க. ஆனால் இங்கே என்னென்னா அந்த பர்ஃபெக்ஷனுங்கிற எல்லையை தாண்டிடும். 9 மணிக்கு இன்றைக்கி 9:30 வந்தால் அவங்களால தாங்கிக்க முடியாது. அவங்கள யாராவது டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க 9லேருந்து 9:30 போச்சு இன்றைக்கி அவங்களுக்கு, அவ்வளோதான். அது இல்லாமல் அவங்க நினைக்கிறது நான் டைம் மட்டும் இல்லை, அவங்க நினைக்கிறது அவங்க முறைகள்னு ஒன்று இருக்குல்ல. அதாவது மேக்ஸ் டீச்சர் நம்மளுக்கு கணக்கு போடுறப்ப வழிமுறை இல்லை அப்படின்னு சொல்லி மார்க்கை குறைச்சிடுவாங்க. இந்த பர்ஃபெக்ஷனிஸ்ட்டுக்கு என்ன ஆகும்னா எல்லாரும் அந்த வழிமுறையில் தான் கணக்கு போடணும். ஒருத்தவங்க அபகஸில் கணக்கு போடுவாங்க, ஒருத்தவங்க மென்டல் மேக்ஸில் கணக்கு போடுவாங்க, ஒருத்தவங்க கால்குலேட்டரில் கணக்கு போடுவாங்க, ஒருத்தவங்க வழிமுறையோட கணக்கு போடுவாங்க. ஒருத்தர் வழிமுறை அப்படி தான் போடணும் அப்படின்லாம் இல்லை. A² + B² அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லை. இது எனக்கு வந்துதா, ஆன்சர் வந்துதா, சரியாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்குக்கு எத்தனையோ வழிகள் இருக்குது, ஒரு ஊருக்கு எத்தனையோ வழிகள் இருக்குது. இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா இந்த ஊருக்கு இப்படி தான் போய் சேரணும், இதை இப்படி தான் செய்யணும் அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட் சைக்காலஜி பிரச்சனையோடு வந்தார். அவர் எப்படின்னா பெரிய தொழிலதிபர், அப்படி உலகத்துக்கே சொல்லி கொடுக்கக்கூடிய ஒருத்தர் படன்னு பேசுகிறாரு. அவர் சொல்கிறாரு எனக்கு எப்படி இந்த பிரச்சனை வரலாம் அப்படிங்கிறாரு. என்ன அவருக்கு இந்த நோய் இல்லை, வேறு நோய் இருந்தது, எனக்கு எப்படி இந்த பிரச்சனை வரலாம் அப்படிங்கிறாரு. அவரை பற்றி நான் கேட்குறப்ப அவங்க சொல்கிறாங்க ஒரு டென்னிஸ் பேட்டை எப்படி பிடிக்கணும், இந்த விரல் எப்படி இருக்கணும்னு சொல்லி தருவாராம். ஒரு கோல்ஃப் காட்டை எப்படி பிடிச்சா இந்த விரல் எப்படி இருக்கணும், இந்த இடத்துல பிடிச்சி இந்த எப்படி அடிக்கணுங்கிறத ஒரு முடி அளவு வித்தியாசத்தை கூட கணக்கு போட்டு சொல்லி தருவாராம். அவர்கிட்ட எல்லாரும் கற்றுக்க அவ்வளோ பிடிக்குமா. எது வரைக்கும் பிடிக்கும்? அதை ப்ராப்பராக கையாளுற வரைக்கும் இருக்கும். ஓவராக இதுதான் பண்ணணும் அப்படிங்கும்போது எரிச்சல் விட்டுடுவாங்க. ஏன்னா அவரை மாதிரி யாராலையும் பண்ண முடியும். ஏன்னா அதில் அவர் டேலண்டாக இருந்திருக்கலாம், மேபி அது அவர் கம்ஃபர்ட்டாக இருந்திருக்கலாம். இதெல்லாம் ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா அவரோட எல்லா சாம்ராஜ்யமே வீழ ஆரம்பிக்குது. அவர் எதெல்லாம் அவரை மேலே கொண்டு போச்சோ இந்த விஷயத்த இப்படியெல்லாம் செஞ்சு தான் அவர் அவ்வளோ கோடீஸ்வரராக மாறினார். இன்றைக்கி என்ன ஆகுதுன்னா அவரால் ஒரு தோல்வி வருது, உடல் அளவில் தோல்வி வருது, ஹெல்த்தில். ஏன்னா பக்காவாக காலையில் 1 மணி நேரம் விளையாடணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், பக்கா எல்லாமே. இந்தமாதிரி நிறைய சக்ஸஸ்ஃபுல் பீப்புளை பார்த்துக்கோம். ஆனால் அவங்க எங்கே தடுமாறுவாங்க, அவங்களுக்கு எங்கே நோயில் வீழ்வாங்க அப்படின்னா எல்லா சக்ஸஸ் பீப்புளுக்கும் எல்லாருக்குமே தோல்விங்கிறது தவிர்க்கவே முடியாது. இயற்கை எப்போதுமே உங்களுக்கு சமமாக இருக்கவே இருக்காது. இந்த தடவை சம்மர் வரும், வின்டர் வரும், மான்சூன் வரும். சம்மர் எல்லா தடவையும் சம்மராக இருக்காது, பஞ்சம் அளவுக்கு கொண்டு போகும். இந்த நாடு பஞ்சத்தை பார்த்த நாடு தான். மான்சூன்னா எப்போதுமே மான்சூன் இருக்காது, வெள்ளம் அளவுக்கு மான்சூன் வரும். ஸோ இப்போ பனின்னு பார்த்தீங்கன்னா சில நாடுகளில் பனி 4 இன்ச்சு பெய்யறதுக்கு கூட 10 இன்ச்செல்லாம் பெய்யுதுன்னு கேள்விப்படுறோம். ஸோ எல்லா காலங்களுமே எக்ஸ்ட்ரீம் பேரிடர் எல்லாமே வரும். வாழ்க்கையும் அப்படி தான். வாழ்க்கையில் ஆக்சிடெண்ட் நடக்கும், வாழ்க்கையில் பேரிடர்கள் வரும், சிற்றிடர்கள் வரும், எல்லா இடர்களும் வரும். நான் ஒரு பர்ஃபெக்ட் பர்சன். இந்த வாழ்க்கை என் கையில் இருக்குது. நான் நினச்சதை நான் நினச்ச மாதிரி நினச்ச வழியில் நான் செய்வேன். ஏன்னா என்னால் முடியும். அப்படி செஞ்சு தான் நான் இவ்வளோ பெரிய பணக்காரன் ஆகியிருக்கேன். நீ காலையில் எழுந்துக்கணும், தண்ணி குடிக்கணும். நீங்கள் அதோட சூப்பர் என்ன தெரியுமா, அவங்களுமே டயட்டை ஃபாலோ பண்ணுறவங்க உலகத்துலேயே இருக்க மாட்டாங்க. நீங்கள் ஒரு சைக்காலஜி எக்ஸசைஸ் கொடுத்தீங்கன்னா பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க. ஆனால் அதை பண்ணாதீங்க, தப்பாக பண்ணுங்கன்னா அவங்களால தாங்கிக்க முடியாது. அவங்க எது சொன்னாலுமே பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க. நான் அவங்கள்ட்ட அந்த இன்னொரு லேடிகிட்ட சொன்னேன்ல,
ஒரு நாள் ஃபுல்லாக பெட்டை மடித்து வைக்காதீங்க, பெட்டை களைச்சி போட்டு அதை வேடிக்கை பாருங்கன்னு. அவங்களால முடியல. அவங்களால களைச்சி போட்ட பெட்டை பார்க்கவே முடியல. இது வெயிட் லாஸு, வெயிட் ஒபேசிட்டிக்கு கொண்டு போய் விடும், பல்வேறு நோய்களை கொண்டு விடும்னு சொன்னேன்ல. இவருக்கு உடம்பு இளைக்க ஆரம்பிச்சிருச்சு. பயங்கரமான அண்டர் வெயிட். பிளட் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது, ஒன்றுமே இல்லை. ஆனால் அண்டர் வெயிட் என்னன்னு போய் பார்த்தா அவருக்கு எல்லாமே சூப்பராக ஆன்சர் பண்ணுறாரு. ஆனால் எனக்கு ஏதோ நோய் இருக்குது, என்னன்னு தெரியல, என் வெயிட் ஏறவே மாட்டேங்குது, தெம்பாகவும் இல்லை, சோர்வு அதிகமாக இருக்குது, வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே என்னை படுத்துகிறாங்க, டென்ஷன் கொடுக்குறாங்க, எல்லாருமே சரியில்லை அப்படிங்கிறார். எல்லாரும் சரியில்லாத ஒரு வீடு இருக்குமா? அப்படின்னா யார் சரியில்லை? அவர்கிட்ட ப்ராப்ளம் இருக்கலாம். எல்லாரையும் சரியில்லைன்னு சொல்லக்கூடிய மனிதர்கள் வந்து தங்களோட பார்வை தான் சரியில்லைன்னு ஒத்துக்கணும், அவங்க மாற்றிக்கணும். அப்படிங்கும்பொழுது இவர் சொல்கிற கம்ப்ளைண்ட் எல்லாமே பக்காவாக இருக்குது. எங்கள் அம்மா இதை செய்கிறாங்க, என் தங்கச்சி இதை செய்கிறாங்க, எங்கள் அண்ணன் இதை செய்கிறாங்க, என் மனைவி இதை செய்கிறாங்க, இது எல்லாமே பக்காவாக இவர் சொல்கிற கம்ப்ளைண்ட் எல்லாமே அவங்க செய்கிறது தான். ஆனால் இவர் தான் எதிர்பார்க்கறது மாதிரி யாரும் உலகத்தில் நடந்துக்க மாட்டாங்க. 5 விரல் இப்படி இருக்குன்னா இந்த 5 விரலும் 5 விதமாக இருக்கனால தான் கை செயல்படும். ஒரு குடும்பத்துலேயும் கட்டை விரலும் தேவையாக இருக்கும், இந்த விரலும் ஆள்காட்டி விரலும் தேவையாக இருக்கும். நீ அதை காட்டி கொடுக்குதோ கொடுக்கலையோ அது பிரச்சனை இல்லை, ஆனால் இந்த விரல் வேணும். இது இல்லாட்டி நம்ம சாப்பிட முடியாது. 5 விரலும் இப்படி சேர்ந்து இருக்குன்னா நீங்கள் நினச்சிப்பாங்கன்னா 5மே கட்டை விரலாக இருந்ததுன்னா கை இப்படி இருக்கும், கட்டை கட்டியுமா இருக்கும், சாப்பிடலாம் முடியாது. 5 விரலுமே ஆள்காட்டி விரலாக இருந்தால் நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. இப்படி இப்படி நீங்கள் பிடிச்சி ஒரு ஆக்ஷன் பண்ணணுன்னா 5 விரலும். குடும்பங்கிறது இந்த 5 விரல் மாதிரி தான். அதை அவரை ரியலைஸ் பண்ண வைக்கிறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிடுச்சு. அதை ரியலைஸ் பண்ணி அவரை கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் டயட்டை அவர்கிட்ட நீங்கள் லிஸ்ட்டை காமிச்சா அவர் ஒரு லிஸ்ட்டு வச்சுருக்காரு. அவர் ChatGPT கூகுள் யூஸ் பண்ணி அவர் ஒரு பர்ஃபெக்ட் லிஸ்ட் வச்சுருக்காரு. ஆனால் பர்ஃபெக்ட்டு அவங்கள நீங்கள் எதிர்த்தே பேச முடியாது. அவங்க நம்ம கவுன்சிலிங் ஆரம்பத்துக்கு முன்னாடி அவங்க ஒரு 100 புக்கை படித்து வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு தெரியாத விஷயமே இருக்காது. ஆனால் அதுதான் பிரச்சனை தனக்கு அப்படிங்கிறது உணர மாட்டாங்க. தான் எல்லாத்துலேயும் தெரிஞ்சு வச்சு தனக்கு எல்லாமே தெரியும், நம்ம பெஸ்ட்டு, நம்ம வாழ்க்கையை நம்ம எல்லாத்துலேயும் கரெக்டாக கொண்டு போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறது தான் பிரச்சனை. அதை எதிர்பார்க்கறது அதை விட பிரச்சனை அப்படிங்கிறத உணரவே மாட்டாங்க. அவங்க நம்மள்ட்ட வரப்பயே நீங்கள் என்ன சொல்லுங்கள் மேடம், எல்லாமே செய்கிறேம்பாங்க, எல்லாமே செய்வாங்க. ஆனால் எதுவுமே செய்யாதீங்க ஜாலியாக இருங்கன்னா உங்களால் ஜாலியாக இருக்க முடியாது. ஜாலியாகவே இருக்க மாட்டாங்க. எல்லாத்தையும் பிரேக் பண்ணிவிட்டு ஒரு நாள் ஃப்ரீயாக ட்ரைவ் பண்ணிட்டு வாங்க, ஒன்றுமே இல்லை. அதில் ஒருத்தரை கூப்பிட்டேன், எதுவுமே பண்ணாங்க, பஸ்ஸு எங்கே போதோ போயிட்டு வாங்க. அவங்க சொல்கிறாங்க, என் வாழ்க்கை நான் பிளான் பண்ணாமல் எதுவுமே செய்ய மாட்டேன். பிளானை கொஞ்ச நாள் நிப்பாட்டுங்களேன். ஒரு நாள் கால் போன பார்க்கல, கை போன பார்க்கல, வாழ்ந்து தான் பாருங்களேன் அப்படின்னா அவங்களால ஏற்றுக்க முடியல. அண்டர் வெயிட்டு இந்த மாதிரி பிரச்சனையை கொண்டு வரணும் வந்திருக்கு. இன்னொரு கிளைண்ட்டோட கதை, இதோட ஒரு பெண்ணோட கதை ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான கதை. 41 கிலோ 42 கிலோ தான் இருக்காங்க அவங்க. எத்தனை வயசு? குழந்தையெல்லாம் மறந்துடுச்சு, இன்னும் இழைச்சிக்கிட்டே போயிட்டுருக்காங்க. பயங்கரமாக இழைச்சி போகிறாங்க. அவங்களுக்கு ஸ்டாப்பே பண்ண முடியல, படுத்த படுக்க எழுந்துக்கவே முடியல. அவங்க கதையை கேட்டால் அம்மா இறந்துட்டாங்க, அப்பா முன்னாடியே இறந்துட்டாங்க, அவங்கள பார்த்துக்கிட்ட அம்மா இறந்துட்டாங்க, அவங்க வீட்டில் ஒரு சூசைட் கேஸ் நடந்திருக்கு. இவங்க குழந்தைய பார்த்துக்கணும், இவங்களுக்கு தான் இறந்துடுவோன்னு பயம் வந்துடுச்சு. அவங்க பயத்துக்கு ஏற்ற மாதிரியே அவங்க உடல் நலமும் பாதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கடைசியில் பார்த்தா அவங்க பயந்தது தான் அவங்களுக்கு உடல் நலம். அப்புறம் நான் போய் செக் பண்ணதில் பிளட் ரிப்போர்ட்டில் கொஞ்சம் அவங்களுக்கு ஹைப்பர் தைராய்டிசமும் இருந்தது. அது ஒன்றும் பெரிய விஷயமா இல்லை. ஆனால் இவங்களோட கவலைகள் ரொம்ப பெரிய விஷயமா, கவலைனால கூட அது வந்திருக்கலாம். வரும்பொழுது அவங்களோட கட் ஹெல்த் ரொம்ப ரொம்ப மோசமாக இருந்தது. என்னன்னு பார்த்தா முழுக்க அந்த PTSDலேருந்து, அதாவது போஸ்ட் ட்ராமாமாங்க, அதுலேருந்து அவங்க வெளியிலேயே வரல. அவங்க என்கிட்ட வரப்போ சொன்னாங்க, என் குழந்தைய நான் பார்த்துக்கணும் மேடம்,
எனக்கு பயமாக இருக்குது. என் குழந்தைய விட்டுட்டு நான் அனாதையாக போயிடக்கூடாது. நம்ப மாட்டீங்க, கவுன்சிலிங் கொடுத்து ஒரு 10 நாளாக அவங்களுக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. இப்போ ஜிம்மெல்லாம் போய் நல்லா இருக்காங்க. அதாவது தான் ஒரு நோயாளி, நான் எலும்பும் தோலுமா இருக்கேன், படுத்த படுக்கையாக இருக்கேன் அப்படின்னு ஒரு மனநிலை பிரச்சனையினால அப்படி ஒருத்தவங்க ஆவாங்க அப்படின்னா அண்டர் வெயிட் அது ஆகியிருக்காங்க. இந்த 2-3 கிளைண்ட் அண்டர் வெயிட் கிளைண்ட்டுமே மனதினால் அண்டர் வெயிட் ஆனவங்க. அப்புறம் நிறைய பிரச்சனை இருக்குது அண்டர் வெயிட்டுக்கு. அப்புறம் அவங்களுக்கு ஹை கேலரி டயட்டு, இப்போ லோ காப் கொடுக்குற மாதிரி அவங்களுக்கு கொஞ்சம் ஹை காப் கொடுக்கறது. யார் யாருக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கொடுக்குற மாதிரி இருக்கும். இல்லை, எல்லாருக்குமே ஹை கேலரி டயட் தான் கொடுக்கணும். சின்ன சின்ன மீல்ஸ் அடிக்கடி சாப்பிட சொல்லணும். ஓகே. ப்ரோட்டீன் நிறையா எடுக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணணும். அவங்களுக்கு மிக முக்கியமாக தேவை கவுன்சிலிங். ஓகே. கவுன்சிலிங் தான். நிச்சயமா. நம்ம ஸ்ட்ரெஸ்ஸுனால ஒபேஸ் மட்டும்தான் ஆகும்னு நினைக்கிறோம். ஸ்ட்ரெஸ்ஸுனால வெயிட்டும் கம்மியாகி தன்னை ஒரு நோயாளியாகவே மாற்றிக்கிட்ட ஒரு பெண் தன்னை வந்து அவங்க நான் நோயாளி அப்படின்னு தீவிரமாக நம்ப ஆரம்பிச்சு அந்த நோயை வந்து தான் மனநோயாலையும் உடல் நோயாலையும் தன்னை தாங்க தின்ன கொடுத்துட்டாங்க. தான் அழிக்க அது அதில் வந்து நிறையா நோய்களும் வர அவங்களுக்கு சப்ளிமெண்ட்ஸு, உணவு பசிக்கிறதுக்கான இது. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஜிம்மெல்லாம் போய் நல்லா மசில் கெயின்லாம் பண்ண ஆரம்பிச்சு சூப்பராகிட்டாங்க. அவங்க சொல்லிட்டாங்க, ஒரு வாரத்தில் நான் சரியாயிட்டேன், ஒரு 10 நாள்லேயே நான் சரியாயிட்டேன். கவுன்சிலிங் தான். கவுன்சிலிங் நான் அன்றைக்கி என்னோடய ஃப்ரெண்டு கவுன்சிலர் மீட் பண்ணுறப்ப சொன்னேன், நீங்கள் மனதை தான் சரி பண்ணுறீங்கன்னு நினைக்கிறீங்க, இல்லை உடலையும் நீங்கள் சரி பண்ணுறீங்க. கவுன்சிலிங்கிறது வந்து மனசை மட்டும் சரி பண்ணுறதில்ல, உடல் ரீதியாகவும் ஒரு மிகப்பெரிய தீர்வு கிடைக்கும். நிச்சயமாக ரொம்ப ஒரு பயனுள்ள தகவல். ஆக்சுவலாக இந்த உடல் எடை குறைவு அதனால் ஏற்படக்கூடிய மனதளவில் ஏற்படக்கூடிய பாதிப்பு பெருமளவில் இருந்துக்கிட்டே இருக்கும். பார்க்குறவங்களா கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாங்க, நம்மளும் ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணிகிட்டே இருப்போம். பட் அவங்களுக்கு மன ரீதியான ஒரு தீர்வு மூலிமா எப்படி உடல் அளவில் அதை வெளிப்பாடாக கொண்டு வரலாம், உடல் எடை எப்படி கூட்டலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பார்த்துட்டு இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு இது பயனுள்ளதாக இருந்திருக்கும் மேம். இதே மாதிரி இன்னொரு டாப்பிக்கில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். கடைசியாக இன்னொரு விஷயம் சொல்கிறேன், மன ரீதியாக மட்டும்தான் உடல் எடை குறையணும் இல்லை, உடல் ரீதியாகவும் அது இருக்குது. நிறைய பேருக்கு உடல் ரீதியாக சிக்கலும் இருக்குது. இன்றைக்கி இதை நிறைய பேர் பேசியிருக்க மாட்டாங்க அப்படிங்கிறனால இந்த டாப்பிக்கை சொல்கிறேன். பட் அவங்களுக்கு வந்து உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சேர்த்து செஞ்சால் தான் சரியாகும். நிச்சயமா. தேங்க்யூ ஸோ மச் மேம் உங்களோட டைமுக்காக. இன்னொரு சாப்பிடல பசி தெரியுது. இன்னொரு டாப்பிக்கில் உங்களை வந்து சந்திக்கிறோம் மேம். ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ. நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.